அஸ்ஸலாமு அலைக்கும். இது நம்ம வீட்டு மாடி தோட்டம். நம்ம வந்து காய்கறி செடிகள் வச்சுருக்கோம், பூக்கள், பழங்கள் செடி 3மே நம்ம வச்சுருக்கோம். இது பழங்கள், பூச்செடி, காய்கறிகள் நம்ம 3மே வச்சுருக்கோம் கலந்து. இதுக்கு வந்து உரம் வந்து மண்புழு உரம், வேப்பம் புண்ணாக்கு, மீனம்பழம்னு சொல்லுவாங்க. மீன் மண்டைகள்லாம் வாங்கி நம்ம நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு 40 நாள் அதை அப்படியே திறக்காமல் வச்சுருந்து அதுக்கப்புறம் திறந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனா நல்லா வந்து காய் பிடிச்சிக்கும். கடல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலவையாக கலந்து ஒரு 1 வீக்கு ஒரு வாட்டி நம்ம கொடுத்தோம்னா செடியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். காய்கள் நல்லா பிடிக்கும். ஆனால் அது மாடியில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மண் ஏற்றிட்டு வந்து இதை மாடியில் எல்லாம் செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம வந்து இப்போ நிறையா செடி வச்சுருக்கோம், திராட்சையெல்லாம் போட்டிருக்கோம். ஆனால் அது பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்ம எல்லாமே வச்சுருக்கோம், பழக்கன்று, காய்கறிகள், பூச்செடி. இதான் நம்ம வீட்டு மாடி தோட்டம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.